இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இனிமேல் தான் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். உன் அப்பன் கிறுக்குன்ட்டு உனக்கே தெரியும். அவன் என்ன வேண்டா செய்வான். நாம தான் கொஞ்சம் எப்பவுமே எச்சரிக்கையா இருக்கணும். புரியுதா? ஐயோ அத்தான், அவரே ஒரு காமெடி பீஸ். மிஞ்சி போனா ஒரு கோவம் வந்தா என்ன பண்ணுவாரு? என்ன தூக்கி போட்டு ஒரு 4 மிதி மிதிப்பாரு. அம்பிட்டு தான். டேய், அப்பாவை பத்தி மட்டும் தப்பா பேசாத. கொலை செய்ய கூட யோசிக்காத மனுஷன் அவரு. பார்க்கதான் காமெடி பீஸ் மாதிரி இருப்பாரு. உள்ள இருக்கிறது பூரா விஷம்தான். சண்முகம் சொன்ன மாதிரி நீங்க 2 பேரும் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஏய், ஒரு நிமிஷம். உள்ள ஏற்கனவே இதோட பெரிய பஞ்சத்தை ஓடிக்கிட்டு இருக்கு. தேவையில்லாம சண்முக மண்டையில இதையும் ஏத்தி விட்டு டென்ஷன் ஏத்த வேண்டாம். சரியா? அப்புறமா பேசிக்கலாம். கனி உனக்கும் தான். சரிங்க மாமா. டேய் சிவபாலா, அப்பா இங்க வந்து சண்முகத்துக்கிட்ட பேசும்போது எனக்கே பயமா இருந்துச்சு. வேற மாதிரி இருக்காருடா. நிச்சயம் நீங்க எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும். அண்ணா, மாமாவோட நடவடிக்கை எல்லாம் வேற மாதிரி இருக்குன்னு. உனக்கு நல்ல பேர் வர்றதா அவரால பொறுத்துக்க முடியாது. அநேகமா நீ ஆஸ்பத்திரியை கட்டுறதுல கூட நிச்சயமா ஒரு பிரச்சனை பண்ணுவாருன்னு எனக்கு தோணும். இல்லை, அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டோம்ல. முதல்ல இப்போ நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறதா ரொம்ப முக்கியம். பார்த்து சூதானமா நடந்துக்குங்க. அது மட்டும் இல்ல, குட்டி சூடாமணி அங்கதான் இருக்கு. அந்தாலு என்ன வேண்டா செய்வான். புல்லண்டு கூட பார்க்க மாட்டான். கோவம் வந்தா அந்தாலும் ஒரு மிருகன். அதனால ஜாக்கிரதையா பார்த்துக்கிடுங்க. புரியுதா? ஆமாண்ண. ஆமல, எனக்கு அதை நினைச்சதால வயிற்று கலக்குது. பச்சை பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டாள் அந்த படுபாவி. எல்லாத்துக்கும் சூடாமணி தானே காரணம்னா ஏதாவது பண்ணிடக்கூடாதுல்ல அவன். சரி அத்தா, நான் அண்ணா கிட்டயும் மைனிக்கிட்டயும் சொல்லிடுறேன் அத்தா. அப்ப நான் கிளம்புவா. சரி, கிளம்புங்க. ம் ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதை. ம் சரிக்கா. சரிட்டி வா. என்னடா ஆச்சு? எங்க கிளம்புறீங்க? நான் கிளம்புறேன். வரேன் மாமா. வரேன்க்கா. சரி.